ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபார்ன் மேன்வாவோட 33வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மொத்தம் 32 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த 3 ரேங்க்கு எதிராக சண்டை போட்டு கடைசியில எப்படியோ ஜெயிச்சிருப்பான். பட் அதில் கான்ஷியஸ்னஸ் வந்து இறந்திருப்பான். அவங்களோட ஸ்குவாட் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ இருந்துட்டு இந்த ஸ்லீப்பிங் டேங்க்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இருந்துட்டு டெமானிக் சென்டர்ஸா மாறிட்டாங்களா. நாங்க அந்த கேவை விட்டு வெளியே வரப்ப எங்க மொத்த பேர் மத்தியிலுமே வெறும் 3 டெமானிக் ஜெனரல் மட்டும்தான் இருந்தோம். பட் இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பேரு டெமானிக் ஜெனரலா மாறிடும் அப்படின்னு நினைச்சிட்டு தட்ஸ் நாட் பேட். பட் கிரேட் டீமனா மாறதுக்கு யாராச்சும் மேனேஜ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறப்ப ரயாங் இருந்துட்டு ஆக்சுவலா நான் வந்துட்டு கிரேட் டீமனா மாறி இருக்கேன். ஈவன் தோ நான் வந்துட்டு ஒரு லோவர் ரேங்க் கிரேட் டீமனா தான் இருந்துட்டு குவாலிஃபை ஆயிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு குட் ஒர்க். ஒரு ஃபைட் டு தி டெத் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபீட் அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் ரொம்பவே காம்ப்ளசண்டா வந்துட்டு மாறிடாத. நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டுவல் பண்ணப்ப நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணு. அதை நினைச்சுக்கிட்டு இன்னுமே கடினமா ட்ரெயினிங் கண்டினியூ பண்ணு அப்படிங்கிறப்ப அப்ப ஹீரோ என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு தவக்கல மாதிரி இருக்கக்கூடாது ஒரு கிணறுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனும் அதை நினைச்சிட்டு கண்டிப்பா அதை நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இஞ்சியும் சேர்ந்து கேப்டன் சரி நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். டாக்டர் சொன்னபடி நீ வந்துட்டு அடுத்த 3 மாசத்துக்காச்சும் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணணும். நாங்க திரும்பி வரப்போ உங்களுக்கு மாத்திக்கிறதுக்கு துணி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போன உடனே ஹீரோ எந்திரிச்சு உட்காந்து 3 மாசத்துக்கு எதுவுமே பண்ணாம என்னால பெட்லயே இருந்துட்டு ஸ்டே பண்ணிருக்க முடியாது. என்னோட ஹெவன் வேர்ட் சோல் எர்த் அண்ட் பாடியை வந்துட்டு யூஸ் பண்றேன். நான் இவ்வளவு பேட்டில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அது என்னோட இந்த ஹெவன் வேர்ட் சோல் எர்த் அண்ட் பாடி இருந்துட்டு என்னோட பாடியை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கான டெக்னிக் மட்டும் இல்லாம ஆல்சோ அது என்னோட பாடியை ஹீலும் பண்ணும். இன்னொரு வழியா சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு 2 பாடி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு காயப்பட்ட ஒரு பாடியும் அதுக்கப்புறம் ஃபுல்லி டெவலப் ஆன ஒரு பாடியும் வந்துட்டு என்கிட்ட இருக்கு. ஸ்லோவா ஸ்டெடியா அந்த ஃபுல்லி ஹீலான பாடியை வந்துட்டு இப்போ என் கூட நான் கம்பைன் பண்ணிப்பேன். பட் இந்த எனர்ஜி என்னது? இதுதான் என்னோட இன்னேட் எசன்ஸ் ஆஃப் கீயா. சோ இதுக்கு அர்த்தம் என்னோட ஹெவன் வார்ட் சோல் எர்த் அண்ட் பாடி டெக்னிக் இருந்துட்டு ஒருத்தவங்களோட இன்னேட் கீயை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு டெக்னிக்கா இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையே. ஆர் பெராப்ஸ் இந்த ஹெவன் வார்ட் சோல் எர்த் அண்ட் பாடி வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு நான் ஹோன் பண்ணிட்டே இருக்கறனால என்னோட லைஃப் ஃபோர்ஸ்லயே இருந்துட்டு போயிட்டு தங்கிருச்சோ. இந்த அளவுக்கு ஒரு இன்கிரெடிபிளான டெக்னிக் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்க. இதுக்கு முன்னாடி போன வாழ்க்கையில என்னோட மாஸ்டர்ன்ட்டு உனக்கு இன்னேட் எசன்ஸ் கீ அப்படின்னு என்னன்னு புரிஞ்சா ஒருத்தவங்களோட இன்னேட் எசன்ஸ் கீ மூலியமா அவங்களோட லிமிட்டை வந்துட்டு பிரேக் பண்ணி அவங்களோட பிசிக்கல் பாடி இருந்துட்டு என்லைட்மெண்ட் அடைஞ்சு கடவுளோட ரேம்கே இருந்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு கடவுளா டெவலப் ஆகிறதா அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதா மாஸ்டர் அப்படின்னு கேட்டிருப்பான். சோ அதை நினைச்சிட்டு உண்மையிலுமே இப்ப இது ஒரு புத்திஸ்டோட மார்ஷியல் ஆர்ட் அப்படிங்கனால இந்த அளவுக்கான மிராக்கல் பவர்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்களா? நோ. அந்த ஒரு என்லைட்டட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு என்ன கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே அதை வந்துட்டு நான் முடிவு பண்ண முடியாது. இது வந்துட்டு சொல்றதுக்கு ரொம்பவே சீக்கிரமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப யுஞ்சி அந்த இடத்துக்கு வரப்ப என்ன வாசனை இது? ரொம்பவே ஃபேசினேட்டிங்கா இருக்கு. இந்த ஸ்வீட்னஸ் ஆஃப் அரோமா வந்துட்டு என்னால டிஸ்கிரைப் கூட பண்ண முடியல. கேப்டன் ரூம்குள்ள இருந்து இந்த அரோமா வந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தா ஹீரோவை சுத்தி அந்த ஹெவன் வேர்ல்ட் எர்த்ஸ் பாடி டெக்னிக் மூலியமா இன்னெட் கீயை வச்சு ஒரு டிராகன் மாதிரியான உருவத்தையே வர வச்சு நம்ம ஹீரோ உடம்ப ஹீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பாடா இந்த அட்வான்சிங் பிசிக்கை வச்சு என்னோட இன்டர்னல் அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் எல்லாத்தையுமே நான் ஹீல் பண்ணிட்டேன். ஃபைனலி ஒரு வாரியருக்கு தேவையான பிசிக் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருச்சு. சோ இதுக்கு முன்னாடி என்னோட பாடி வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுனால என்னோட ஹெவன் வேர்ட் சொல்லிட்டு எர்த் பாடி இருந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஒரிஜினலா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட பாடியை வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஹெவன் வேர்ட் சோல் எர்த் பாடியை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் எல்லாமே வேற வேற ஆர்டர்ல நடக்குது. பட் எனக்கு சாதகமாக தான் முடிஞ்சிருக்கு. ஈதர் இந்த டீவியேஷன் வந்து என்னோட ட்ரைனிங்கோட ரிசல்ட்டோ என்னவோ தெரியல. கண்டிப்பா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான என்லைட்மெண்ட் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு நினைச்சிட்டே தான் அங்க இஞ்சி இருந்துட்டு ரொம்ப நேரமா நின்று பார்த்துட்டு இருக்கப்பட்டு இஞ்சி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவருன்ட்டு அதுவா அது வந்து உங்களுக்கு மாத்துறதுக்கு துணி தேவைப்படல அதனாலதான் நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கம் டு திங்க் ஆஃப் இட் நான் வந்துட்டு ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்ணதுனால நிறைய வேர்வை வந்துட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கப்ப உங்களுக்கு எங்கேயாச்சும் காயப்பட்டிருக்கா வலிக்குதா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு என்னால அங்கிட்டு இங்கிட்டு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறப்பதான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குது. அதை தவிர நான் ஃபைனா தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப யுஞ்சி இருந்துட்டு பட் நீங்க வந்துட்டு 3 மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது அவங்களோட மெடிக்கல் கண்ணோட்டத்துல இருந்து சொன்ன வெறும் அனலைசிஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அதிகமா வந்துட்டு நான் ஹீல் பண்ணலனாலும் இன்னும் ஒரு 2 வாரத்திலே என்னால மூவ் பண்ற அளவுக்கு நான் இது மூலியமா ஹீல் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்க ஹெவன்லி டீமனோட பேலஸ்ல ஹெவன்லி டீமன் இருந்துட்டு அந்த சாங் கிட்ட இட் சீம்ஸ் அவங்க வந்துட்டு அவங்களை வெளியே காமிச்சுக்கல போல. ப்ராபப்ளி நம்மளோட ப்ரொவகேஷனுக்கு வந்துட்டு அவனுங்க விழுகாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கானுங்க போல அப்படிங்கிறாரு. அதாவது இவருக்கு எதிராக பிளான் போறவங்களை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சாங்களே அதை பத்தி பேசுறாங்க. சாங் இருந்துட்டு அந்த ட்ரைட்டர்ஸோட கிளிம்ஸை வந்துட்டு நம்ம பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் நம்மளுக்கு இதுல எந்த ஒரு
லீடுமே இருந்துட்டு கிடைக்கல. அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு பட் இது எல்லாமே வேஸ்ட்டா வந்துட்டு போலயே. நமக்கு எதிரா யாரெல்லாம் போராட்டத்த ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அந்த கிரேட் டீமன்ஸ்ல யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலனாலும், இந்த பேக் எண்ட் மூலியமா 10 யங்கான பிளட் இருந்துட்டு டெமானிக் ஜெனரல் ரேங்க்ல இருந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப சாங் வந்துட்டு கரெக்ட். அது மட்டும் இல்லாம நம்ம 3 எக்ஸெப்ஷனலான டேலண்ட்ஸ வந்துட்டு பார்த்திருக்கோம். அதனாலேயே நமக்கு புது டெமானிக் ஜெனரல்ஸும் அதுக்கப்புறம் கிங்ஸும் வந்துட்டு கிடைச்சிருக்காங்க. அந்த 3 பேரும் கேப்டன், அதுக்கப்புறம் லிeutenant ஆஃப் தி ஸ்லீப்பிங் டிராகன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட யங் லேடி. அப்படிங்கிறப்ப ஹெவன்லி டீமன் வந்துட்டு அவங்க 3 பேருமே இப்ப நம்ம கல்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிமைண்டரா இருப்பாங்க. அந்த யங் ஒன்ஸ்க்கு அளவுக்கு அவங்களும் எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த சாங் இருந்துட்டு கண்டிப்பா அந்த ஸ்லீப்பிங் டிராகன்ஸ்ல ப்ராமிசிங்கான டேலண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ யங்கான வாரியர்ஸ் வந்துட்டு ரேங்க்ல ஏறி வரத பார்த்ததுக்கு அப்புறம் பழைய கிரேட் டீமன்ஸ் எல்லாமே ரொம்பவே கவலைப்பட ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல அவங்க மட்டும் கிடையாது. டெமானிக் கிங்ஸும் கூட தான். அந்த யுன்சாங் இருந்துட்டு ஹையர் ரேங்கிங் நடந்ததுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபைடா ஆவான் அப்படின்னு நினைச்சா அப்படி நடக்காது போலயே. அவனோட எக்ஸ்பெக்டேஷனையுமே இருந்துட்டு மீறிட்டான். இப்ப வெறும் கிரேட் டீமன்ஸ் இல்லாம டீமன் கிங்ஸுமே இருந்துட்டு அவனை பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த பேங்கண்ட வந்துட்டு ஹோல்டு பண்ணதுக்கான ஃபைனல் ஆப்ஜெக்டிவே அதுதான் நான் நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப என்னது அப்படின்னா ஹெவன்லி டீமன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த சைல்டு தான் பெஸ்ட் ஃபிட்டா இருப்பான்ல அப்படின்னு கேக்குறப்ப சாங்கும் ஆமான்னு சொல்றாரு. சோ ஹீரோ தான் அடுத்த ஹெவன்லி டீமனா சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க போல. அப்ப அந்த ஹெவன்லி டீமன் இருந்துட்டு அந்த பையனோட பாடி வந்துட்டு கம்ப்ளீட்டா ஹீல் ஆனதுக்கு அப்புறம் இந்த டிவைன் பேலஸோட இன்னர் கார்டன்ஸ்க்கு வந்துட்டு அவனை நான் பாக்குறதுக்கு சமன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த முக்காடு போட்டிருக்கிறவங்களும் அதுக்கப்புறம் அந்த மூன் பேக் தாத்தாவும் பேசிக்கிறதா காமிக்கிறாங்க. நம்ம அந்த முக்காடு போட்டுக்கிறவன் நீங்க வந்துட்டு அவனை பனிஷ் பண்றதா சொன்னீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறப்ப இந்த மூன் பேக் தாத்தா வந்து அவரோட கீயை வந்துட்டு ரிலீஸ் பண்றப்ப அவனால மூச்சு விடவே முடியல. என்ன வந்துட்டு மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு கொஞ்சம் இம்பேஷண்டா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவர் சிங்கிள் ஹேண்டடா வெறும் கடுப்பானதுனால மட்டுமே என்ன வந்துட்டு இப்படி சோக் பண்ணிட்டாரா, இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட கரண்ட் லீடரோட செட்டுக்கு எதிரா இவரோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த மூன் பேக் தாத்தா இருந்துட்டு நான் வந்துட்டு அந்த கேப்டன் ஆஃப் த ஸ்லீப்பிங் டிராகன்ஸ் வந்துட்டு ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப இதை அந்த பையனையா சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறப்ப பையனா நான் மறுபடியும் உனக்கு ரிமைண்ட் பண்றேன். அந்த லேட்டன் டீமன் கேவ்ஸ்ல இருந்து வெளியே வந்த 2 வருஷத்திலேயே அவன் யங்கஸ்ட் டெமானிக் ஜெனரலா மாறினான். அதுக்கப்புறம் இப்போ டெமானிக் கிங்கா வந்துட்டு மாறி வந்து நிக்கிறான். அவனை வெறும் பையன் சொல்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ரெச் ஆனது. அவனோட டேலண்ட்ஸ் ஸ்டேஜ்ல பார்த்ததுக்கு அப்புறம் நானே வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக மாறிட்டேன். என்னோட மேக்கிங்லேயே வந்துட்டு ஒரு பிளண்டர் ஏற்பட்டுருச்சுல. பட் இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு வந்துட்டு என்னோட பெரிய பிளான்ல வந்துட்டு கண்டிப்பா எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அப்படிங்கிறப்ப அந்த முக்காடு போட்டுருக்கிறவன் அப்படின்னா நீங்க சொல்றதுக்கு அர்த்தம் நீங்க வந்துட்டு அதை அச்சீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப அந்த மூன் பேக் இருந்துட்டு ஆஃப்கோர்ஸ் ஹெவன்லி டீமன் இருந்துட்டு பிளான் போட்டபடியே பாய்சன் பண்ணியாச்சு. இப்போதைக்கு அவரோட நிறைய இன்னர் ஸ்ட்ரென்த் மூலியமா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பட் கண்டிப்பா சீக்கிரமே சிம்டம்ஸ் வந்துட்டு தெரியதான் போகுது. என்னோட உயிர் மேல ஆணையா சொல்லுவேன் அவரை வந்துட்டு பாய்சன் பண்ணியாச்சு. அப்படிங்கிறப்ப அந்த முக்காடு போட்டுக்கிறவன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கண்டிப்பா இவரு பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த மூன் பேக் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் பாய்சனை மட்டும் அவனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே காமிக்க ஆரம்பிச்சிடும். அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு வந்து பாசிபிள் இல்ல. அப்படிங்கிறப்ப இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவர் உயிரோட இருப்பாரு அப்படிங்கிறப்ப ஐ சே மினிமம் 6 months இல்ல அதிகபட்சமா 1 வருஷம். அப்படிங்கிறப்ப அந்த முக்காடு போட்டுக்கிறவன் சாங்லான் ஸ்கூலோட மாஸ்டர் வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி தலையிடாம இருந்திருந்தாங்க அப்படின்னா எங்களோட பிளானை வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டு அச்சீவ் பண்ணிருக்கோம். 10 வருஷமா இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கனால இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்றது அப்படிங்கிறது ஒர்த்து தான் அப்படின்னு நினைக்கிறான். சோ நம்ம ஹீரோட மாஸ்டரும் அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை போன வாழ்க்கையில. இது வந்துட்டு உனக்கு இன்கன்வீனியன்ஸா இருக்கா அப்படின்னு அந்த மூன் பேக் கேட்க இல்ல எனக்கு வந்துட்டு ஒரு அன்பிளசன்டான விஷயம் வந்துட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவங்க வந்துட்டு எங்களோட பிளானுக்கு வந்துட்டு ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருந்திருக்கலாம். பட் அந்த சாங்லான் ஸ்கூலோட மாஸ்டரையும் அவங்களோட ஸ்டூடெண்ட்டையும் வந்துட்டு 10 வருஷம் முன்னாடியே நாங்க தீர்த்து கத்திட்டோம். அப்பையில இருந்து இந்த டெமானிக் கல்ட்டை மூவ் பண்றதுக்கான பிளான் வந்துட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குது. மிஸ்ஸிங் பீசஸ் எல்லாமே இப்போ ஒன்னு சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த மூன் பேக் இருந்துட்டு உன்னோட அந்த அன்பிளசன்டான மெமரிஸ் எல்லாத்தையுமே ட்ரிங்க் சாப்பிட்டு அப்படியே நீ வந்துட்டு வாஷ் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க அந்த டிவைன் மெய்டன் இருக்காங்களா அந்த நெருப்பை பாத்துக்குவாங்களே அவங்க இருந்துட்டு இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த டிவைன் ஃபிளேம்ஸ்க்கு வந்துட்டு நான் சர்வ் பண்ண போறேன் அப்படின்னு தெரியல. எனக்கு 20 வயசு இருக்கிறப்ப நான் டிவைன் மெய்டனா வந்துட்டு சூஸ் பண்ணப்பட்டேன். இதோட அது நடந்தே 40 வருஷம் ஆச்சு. நான் வந்துட்டு அந்த டேஸை வந்துட்டு நினைச்சு பார்த்தேன் அப்படின்னா நான் என்னோட 5 தம்பிங்களோட வாழ்ந்துட்டு இருந்தேன். நாங்க ரொம்பவே வறுமையில இருந்தோம். நான் டிவைன் மெய்டனா செலக்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வறுமையில இருந்து எங்களால தப்பிக்க முடிஞ்சு. அது மட்டும் இல்லாம என்னோட 5 தம்பிங்களும் இந்த கல்ட்டோட வாரியர்ஸா வந்துட்டு மாறிட்டாங்க. இந்த டிவைன் ஃபிளேம்ஸ் தான் இருந்துட்டு எங்களுக்கு ஒரு சேவியரா வந்துட்டு இருக்கு. அதனாலேயே கிரேட் டிவைன் ஃபிளேம் என்னோட சின்சியரான தேங்க்ஸ் வந்துட்டு நான்
தெரிவிச்சுக்கிறேன். பட் அதனாலயும் தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கவலையா இருக்கு. எனக்கு வந்துட்டு இன்னும் வாழ்றதுக்கு எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு தெரியல. என்னோட ரிமைனிங் டைம் வந்துட்டு லிமிட்டடா இருக்கு. ஸோ டிவைன் ஃப்ளேம் இந்த செர்வன்ட்டுக்கு வந்துட்டு போதுமான அளவு டைம் இல்லாதனால அடுத்த மோஸ்ட் சூட்டபிளான மெய்டனை வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ப்ரே பண்றேன். அப்படிங்கிறப்ப இன்னுமே அந்த நெருப்பு வந்துட்டு கொழுந்து விட்டு எரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அந்த சாங் வந்துட்டு கூட்டிட்டு போறப்ப ஓர்டெக்ஸ் ஸ்பியர், டிராகன் லான்ஸ், டார்க் ஸ்பியர் ஆஃப் விண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க சொல்றது எனக்கு புரியல சார் அப்படிங்கிறப்ப சாங் வந்துட்டு சோ இன்னைக்கு தான் உன்னோட பாடி ஃபுல்லா ஹீல் ஆக்கிட்டு வெளியே வரியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறப்ப சாங் வந்துட்டு சோ அதனாலதான் இந்த புது டைட்டிலை பத்தி நீ கேள்விப்படல. டெமானிக் கல்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பேர்களை வச்சுதான் உன்னை ரீசெண்டா வந்துட்டு கூப்பிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு ஒரு டார்க் டிராகன் மாதிரி சண்டை போட்ட, உன்னோட ஸ்பியர் டெக்னிக் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் மாதிரி இருந்துச்சு, பிளேட் ஆஃப் விண்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. பிளாக் கேல் அப்படிங்கறத பத்தி நீ என்ன நினைக்கிற? நல்ல ஒரு கேட்சியான நேம் தானே, உனக்குமே இந்த பேர் பிடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் ஒத்துக்கிறேன் அது வந்துட்டு பேடா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எந்த ஒரு டார்ச்சுமே இல்ல, அதுக்கு பதிலா க்ளோயிங் மார்பிள்ஸ் தான் இருந்துட்டு இந்த சீலிங் ஃபுல்லா எம்பெட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே கோல்ட விட ரொம்ப ஒர்த்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்து இத்தனை க்ளோயிங் மார்பிள்ஸ் வந்துட்டு இங்க எம்பெட் பண்ணி வச்சிருக்காங்களா? அப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? அந்த ஸ்டீல் டோர் வழியா நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, 15 நிமிஷமா இந்த காரிடார் வழியா நடந்துட்டு இருக்கோம். நான் பாக்குறது எல்லாமே இந்த நீர்த்துளிகள் விழுகிற சத்தங்கள் மட்டும் தான் அப்படிங்கிறப்ப அந்த சாங் இருந்துட்டு இந்த டனல் வந்துட்டு லேக்குக்கு அடியில இருக்கிறத வந்துட்டு நீ நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு தண்ணி சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் அப்படிதான் யோசிச்சேன். பட் லேக்குக்கு அடியில இருக்கும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா மலை உச்சியில எப்படி லேக் இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த பகுதி வந்துட்டு லேக்கு கீழே தான் கட்டப்பட்டிருக்கு. பட் கவலைப்படாத, இது வந்துட்டு நம்ம மேல கொலாப்ஸ் ஆகி விழுந்துராது. மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த இடம் எந்த இடத்துக்கு லீட் பண்ணி போகும் தெரியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டிவைன் பேலஸ் வழியா தான் நம்ம என்ட்ரானோ. சோ பேலஸ்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு வழியா தானே இருக்கும் அப்படிங்கிறப்ப சாங்கர் வந்துட்டு நீ ஃபுல்லா ராங்கா சொல்லல. இந்த டிவைன் பேலஸ் இருந்துட்டு இன்னர் கார்டன்ஸ் அதுக்கப்புறம் அவுட்டர் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த கிரேட் டீமன்ஸுக்கு இந்த இன்னர் கார்டனை பத்தி தெரியாது. இந்த இடத்துல தான் மை லார்ட் இருந்துட்டு ரிசைட் பண்ணுவாரு. சில டெமானிக் கிங்ஸுக்கு மட்டும்தான் இது வந்துட்டு இங்க இருக்கிறது வந்துட்டு தெரியும். நீ டெமானிக் கிங்கா மாறினதுனால உனக்கு இந்த இடத்தை பத்தி தெரியறதுல பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். சில டெமானிக் கிங்ஸும் அதுக்கப்புறம் ஹிஸ் எக்ஸலன்சியோட டைரக்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் என்டர் ஆகக்கூடிய ஒரு சீக்ரெட் கிரவுண்ட் தானே இது அப்படிங்கிறப்ப சாங் இருந்துட்டு ப்ரிசைஸ்லி கரெக்டா அசீவ் பண்ணிருக்க. பட் ஒரே ஒரு எக்ஸெப்ஷனும் அதுல இருக்கு. டெமானிக் கிங்காவும் அவரோட ஃபேமிலி மெம்பராவும் இல்லாம இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு நீங்க என்டர் ஆகலாம். அது என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னால டோருக்கு அந்த சைடு இருக்கிற கார்டனோட ஸ்மெல்ல வந்துட்டு ஸ்மெல் பண்ண முடியுது. அப்ப நம்ம வெளிப்பக்கமா இருக்கா அப்படின்னு நினைக்கிறப்ப சாங் வந்துட்டு நான் கேட்டதுக்கான பதில் இருந்துட்டு உனக்கு முன்னாடியே தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு ஓப்பனான ஒரு இடமும் நிலவும் தான் இருந்துட்டு காமிக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சீசன் வந்துட்டு முடியுது, இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.